பைசன் காலமாடான் மாரி செல்வராஜ் இயக்கத்தில் உருவாகியிருக்கும் 5வது திரைப்படமாகும். இதனை தொடர்ந்து 4 ஹிட் படங்களை கொடுத்த மாரி செல்வராஜ் அவர்கள் தற்போது துரு விக்ரமை வைத்து ஒரு ஸ்போர்ட்ஸ் டிராமா படத்தை கொடுத்திருக்காரு. இதுதான் பைசன். ஸோ இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா துரு விக்ரமிற்கு ஜோடியாக அனுபமா பரமேஸ்வரன் நடிச்சிருக்காங்க. மேலும் பசுபதி, ரஜிஷா விஜயன் ஆகியோர் முக்கிய கதாபாத்திரங்கள்ல நடித்திருக்காங்க. படத்திற்கு நிவாஸ் கே பிரசன்னா அவர்களுமே இசையமைச்சிருக்காரு. பைசன் காலமாடான் திரைப்படம் தமிழ்நாட்டை சேர்ந்த கபடி வீரரான மனதி கணேசனுடைய வாழ்க்கையை மையமாக வைத்து உருவாக்கப்பட்டிருக்கான். இந்த படத்துல துரு விக்ரம் கபடி வீரராக நடிச்சிருக்காரு. இந்த படம் தீபாவளி விருந்தாக இன்று உலகம் முழுக்கவே ரிலீஸ் ஆகியிருக்கு. படத்தை பார்த்தவங்களோ எக்ஸலத்துல அவங்களுடைய விமர்சனங்களை தொடர்ந்து பதிவு பண்ணிட்டும் இருக்காங்க. அதாவது பைசன் திரைப்படத்திற்கு தொடர்ந்து நல்ல விமர்சனங்களே கிடைத்து வருது. பைசன் உலகெங்கிலுமே மனங்களை வென்று வருதாம். முதல் பாதி நன்றாக ஸ்டேஜ் செட் பண்ணுதாம். இரண்டாவது பாதி பவர்ஃபுல்லான எமோஷனல்களும் விறுவிறுப்பான கபடி போட்டிகளாலுமே மிளறுதான். துரு வந்த கேரக்டருக்கு கச்சிதமாக பொருந்திருக்காராம். பசுபதி தன்னுடைய அக்மார்க் நடிப்புத்துவத்தால அனைவரையுமே வென்றுள்ளார் அப்படின்னு நிறைய பாசிட்டிவான விமர்சனங்களுமே கிடைச்சிட்டு இருக்கு. இந்த நிலையில பாத்தீங்கன்னா ரசிகர்களை தாண்டி பல செலிபிரிட்டிஸுமே இந்த படத்தை பார்த்துட்டு அவங்களுடைய நல்ல விமர்சனங்களையுமே கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ உங்களை யாரெல்லாம் படம் பார்த்தீங்க, யாரெல்லாம் படம் பார்க்க போறீங்க அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிட்டு மேலும் இது போன்ற சினிமா செய்திகளை பற்றி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.